அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். இன்றைய பதிவு பிள்ளைத்தமிழ் பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். பகழிக்கூத்தர் எழுதிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். முருகப்பெருமானை குழந்தை 10 பருவங்கள் அமைத்து பாடப்படுகின்ற பகுதி பிள்ளைப்பருவம். இதில் முருகப்பெருமானின் சிறப்புகளை பாடப்படுகின்றது. முதல் பருவம் காப்பு பருவம். இந்த காப்பு பருவம் பிள்ளைத்தமிழின் முதல் பருவமாகும். இதில் இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி வடிவானவன், ஒப்பற்றவன், எல்லாருக்கும் முதல்வன். அத்தகைய பிள்ளைத்தமிழ் இலக்கியம் சிறப்பாக இருக்கவும் தான் பாடக்கூடிய பாட்டுடை தலைவன் மேன்மை அடையவும் காக்கும்படி மற்ற தெய்வங்களை வேண்டுவதுதான் காப்பு பருவம். இதில் முதல் தெய்வமாக திருமாலை வேண்டுகின்றார். திருமால் பூமாதிருக்கும் பசும் கலப புய பூதரத்து புரு கூதன் போற்ற ககன வெளிமுகட்டு புத்தேல் பரவ பொதிகை மலை கோமான் முனிக்கு தமிழ் உரைத்த. பொதிகை மலை கோமான்னா அகத்திய முனி உரை சொல்லு. குருதே சிகனை குறை கடற்கு குடக்கே குடிகொண்டிருந்த செந்திர குமரப்பெருமான் தன்னை காக்க, அதாவது முருகப்பெருமானை காப்பதற்கு. தேமா மலர்பொற் செலும் பொகுட்டு செந்தாமரை மலரில் வீற்றிருக்கும் தேவை படைத்து படைக்கும் முதல் சேர படைத்து படைக்கும் உயிர் ஆமாறு அளவுக்கு அளவாகி அனைத்தும் தலைக்கும் பிடி கருதி தலைக்கும்படி கருதி அழிக்கும்படிக்கு தனியே சங்கு ஆழி படைத்த பெருமானே. சங்கு சக்கரம் ஆழினா சக்கரம் என்று சொன்னால் கடல் என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. ஆழி, கடல், மோதிரம் என்ற பல பொருட்கள் இருக்கு. இதனுடைய தெளிவுரை: செந்தாமரை மலரில் வீற்றிருக்கும் நான்முகனை படைத்தும் அவன் மூலம் உலக உயிர்களை படைத்தும் அந்த உயிர்களை வாழ்கின்ற காலம் வரையில் நன்றாக வாழும்படி காத்தும் ஆகிய தொழில்களை செய்கின்றவனும், சுதர்சனன் என்னும் திரு சக்கரத்தையும் பாஞ்சசன்யம் என்னும் திரு சங்கினியும் ஏந்தி இருப்பவனாகிய திருமால் மனம் வீசுகின்ற மாலை அணிந்த தோள்களாகிய மலைகளை உடைய இந்திரன் போற்றும்படியானதும் வானவெளியிலிருந்து தேவர்கள் துதிக்கும்படியானதும் ஆகிய பொதிக மலையில் எழுந்தருளியிருக்கும் அகத்திய மாமுனிவனுக்கு அருந்தமிழை அருமையான முறையில் எடுத்து கூறிய உயர் ஆசிரியனாக விளங்கக்கூடியவனும், அலைகள் வீசுகின்ற கடலுக்கு மேற்கே உள்ள திருச்செந்தூர் என்னும் தலத்தில் எழுந்தருள் இருப்பவனும் ஆகிய முருகப்பெருமானை நன்கு பாதுகாப்பாயாக என்று வேண்டுவதாக அமைந்திருக்கின்றது. இதனுடைய சிறப்புரை: கலபம் அப்படின்னா மனம், புய பூதரம் தோள்களாகிய மலைகள் உருவகப்படுத்தியிருக்கார். புரு கூதன் அப்படின்னா இந்திரன், புத்தேல் அப்படின்னா தேவர்கள், கோமாமுனி முனிவர்களுள் உயர்ந்த அகத்தியன், குரு தேசிகன் ஆசிரியன் ஒரு பொருள் பன்மொழியாக சொல்லப்படுகிறது. குறைக்கடல் அப்படின்னா ஒலிக்கின்ற கடல், குடக்குனா மேற்கு, தேவுனா நான்முகன் என்று திருமாலை முருகனை பாதுகாக்கும்படி வேண்டுவதாக அமைந்திருக்கின்ற பகுதி. இதில் அடுத்து வழிபடக்கூடியது சிவபெருமான். அந்த செயல் மட்டும் உங்களுக்கு படிக்கிறேன். இதனுடைய விளக்க உரை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். உடல் வளை குளவி மதியமும் நதியும் உரகமும் ஒழுகு செஞ்சடை காட்டினார் உமைமுகை குளைய மருவிய புனிதர் உரைகொடு பரவும் தொண்டரை காத்தவர் உமிழ்திரை மகர சலதியில் விளையும் உருவிடை வடவை கண்ட மட்டும் ஏற்றினார். ஒரு முறை பவரி கொண்ட மெய் கூத்தினார் வடவரை முதுகு நெளி நெளிய வரிசிலை என ஓர்
அம்பினை கோர்த்தவர் மறுவர முழுவெண் நிலவும் எழுமுறுவல் வளரொளி இருள் வனங்கட பூத்தவர் மருவிய சகல வடிவினர் அறிய வடகலை தமிழ் வளம் பெறச் சேர்த்தவர் மதுரையில் இறைவர் ரசப்பொதுவர் மணமளி பதையுங்களை போற்றுதும் பத யுகங்களை போற்றுதும் இடவிய மதுர வரியலி குமரி இடையறிய களவம் குங்கும தூள்பொதி என்று சொல்லக்கூடிய செயல்பகுதி. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.